வாங்க இன்றைக்கி நம்ம சண்டே என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம். சண்டே சமையல் நான் இப்போ போடுறதே இல்லை. இங்கே பாருங்கள், இது எங்கள் வீட்டுக்கிட்ட கோயில், பவானியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில்கிட்ட எங்கள் தெருவுக்கே ஒரு பஸ் வரும். அந்த பஸ் இது நேராக பீச்சுக்கு போவோம். அந்த பஸ்ஸு நேராக வீட்டுக்கிட்டேருந்து பீச்சில் போய் இறங்கிடலாம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே காய் கடை இருக்குது. அதிலே நான் டெய்லி வெஜிடபிள் வாங்கிக்கிடுவேன். வீக்லி ஒன்ஸ் வாங்குவேன். இப்போ நான் சண்டே அவங்க அப்பா இல்லாதனால நானே போய் வாங்குகிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருவாங்க காலையிலே. வெயில் காலம் வந்துருச்சு இல்லை, அதனால் வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் தான் நல்லது. மற்றபடி இந்த பசங்க சிக்கன் அலையுது. இது பச்சி மிளகாய், அதை வாங்குகிறேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் பண்ணிக்கலாம்ல, அதனால். இந்த பாருங்க, இது ரம்ஜான், இது நோன்பு ஆரம்பிச்சிச்சுல்ல, அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இது ரத்தம் இது ரொம்ப நல்லது. இது நுரையீரல். இது வாங்கினேன். இது இந்த பசங்களுக்கு ஜாலிக்காண்டியே நான் வாங்குவேன். நானும் கூட ஜாலியாக இருப்பேன். இதில் இந்த தண்ணி பிடிச்சி ஊதி இதெல்லாம் காட்டுவேன். நான் சயின்ஸ்லலாம் இதெல்லாம் நடத்துகிறாங்கல்ல ஸ்கூல்லலாம். அதனால் இது சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு. சிக்கன் தான் சாப்பிடுங்க, இந்த மட்டன்னா பிடிக்காது அதுகளுக்கு. அதனால் சிக்கன் வாங்கினேன். இந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதில். அவங்க சாப்பிட்லாம். அது பசங்க சாப்பிடாதில்ல, அதனால் கொஞ்சம் கம்பல் பண்ணி கொடுக்கணும். என் பசங்க பெருசு சாப்பிடும், சின்ன சாப்பிடாது. அதனால் சாப்பிடுன்னு சொல்கிறது. இது நாளைக்கு சமைக்கிறதுக்கு வெஜிடபிள் வாங்கினேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி பிடிச்சி இதில் ஜாலியாக விளையாடுவோம். தண்ணி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கடுமையான வெயிட் இருக்கும். அதை அப்படி தூக்கணுன்னா அப்படி மாதிரி ஊதுனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பெருசாகும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் செஞ்சு காட்டுவேன் நான் பசங்களுக்கு. இது உள்ளார தண்ணி பிடிச்சி திருப்பி இப்படி ஊற்றுனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஷாம்புன்னு வர மாதிரி வரும் இப்படி ஊற்றுனோன்னா. இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் தானே. நம்ம என்ன இருக்குது இங்கே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு? ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி பண்ணிக்கிறது. வீட்டில் அவங்க அப்பா இருந்தால் திட்டுவாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறதுனால நாங்களாம் பண்ணிக்க தெரியிறோம். இது பாருங்கள், இது தண்ணி பிடிச்சி தூக்கணுன்னா தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இது நம்ம அவிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே தண்ணி ஊற்றி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டும் நல்லா வேக வச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்படியே சின்னமாயிரும். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பி ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஷாம்பு மாதிரி தண்ணி ஊற்றுது பாருங்கள். நான் ஒரு 4-5 வாட்டி அலசிடுவேன். தண்ணி பிடிச்சி ஊற்றுறது அதுக்காண்டி தான் வாங்குறது. இதுவே கடலை பருப்பெல்லாம் போட்டு கூட்டு மாதிரியும் பண்ணலாம். இதை நல்லா பிசைஞ்சிடணும் ரத்தத்தை. பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வச்சுக்கணும். பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நான். பூண்டு இப்போ பச்சை பூண்டு தான் வருது. பூண்டு இப்போ தான் விளையுது போல், அதனால் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். அது முடியலைன்னா பூத்து போயிடும். இங்கே பாருங்கள், இது சோம்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது வதங்கட்டும். வதங்கினோடனே இப்போ பூண்டு தட்டிட்டு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கணும். ஈஸியாக செய்யலாம். இப்படியே செஞ்சு சாப்பாட்டுக்கு தான் தொட்டுக்கணும்லாம் கிடையாது. அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லது. எனக்கு பிடிக்கும். இது அயன் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது, பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் பார்த்துட்டேன்னா வாங்கிடுவேன். அவங்க அப்பா வாங்க சொன்னோன்னா இல்லைன்ட்டு வந்துடுவாங்க. நான் போனோன்னா வாங்கிடுவேன். பாருங்க, இது நல்லா வதக்கிட்டு அந்த ரத்தத்தை நல்லா அலசிட்டு 2-3 வாட்டி அலசிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோன்னா அப்படியே இது பொரிக்கிற மாதிரி, முட்டை பொரிக்கிற மாதிரியே பொரிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த பாருங்க, அப்படியே ஊற்றிடணும். நல்லா பிசைஞ்சிருக்கேன், கை போட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் நான் சீக்கிரம் போயிட்டோம், நாங்கள் வெயில் வந்துடும்ன்ட்டு. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே. ஆனால் வச்சுட்டெல்லாம் அங்கிட்டு போக முடியாது. கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், அவ்வளோதான். சுருண்டுறோம், அவ்வளோதான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகு, சோம்பு, சீரகத்தூள் அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டுட்டு இறக்க வேண்டியதான். சுவையான இரத்த பொரியல் ரெடி. அதில் அதிலே அந்த ரத்தம் உறையிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம உப்பு பார்த்து போடணும், கம்மியாக தான் போடணும். இது அப்படியே கொஞ்சோண்டு தான் இருக்கும். நிறையா வேணால் நான் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது, அவ்வளோதான். நான் எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு. அதனால் எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இது ஈஸியாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்குது. அது முட்டை அது நடுவில் வேகிறது. இது குக்கரில் வைக்கலாம். அந்த இது கூட இந்த பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன்.
பச்சை மிளகாய் கூட வந்து அது காரம் இறங்கலை, இருந்தாலும் நான் கூட போட்டுட்டேன். இது வந்து அப்படியே நம்ம இந்த நுரையீரலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது குக்கரில் கூட போடலாம், அது வேறு வெடிச்சு போச்சுன்னா அதனால் பயந்துக்கிட்டு நான் எண்ணெய் சட்டியிலே போட்டுட்டேன். இதில் வந்து இப்போ நான் பிரியாணி பண்ண போகிறேன், நிறையா வாட்டி போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி. அது சண்டேன்னா என்ன சமைச்சாலும் அது அது மீன் சாப்பிடாது, இது வந்து மட்டன் சாப்பிடாது, அது இதுன்னு இருக்கும். இதே சிக்கன்னா எல்லோரும் சாப்பிட்ருவாங்க, அது பிரச்சனை இருக்காது. அவங்க அப்பாவுக்கு மட்டும் பிடிக்காது, அவங்க அப்பாவுக்கு மட்டன் தான் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. சிக்கன்னா ஒரு பிரியாணியை பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், பிரச்சனை இருக்காது. இந்த இது போட்டுங்க, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த வெங்காயம் இருக்குல்ல அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்கட்டும். நம்ம வேறு வேலை கூட பார்க்கலாம், அது வதங்கிக்கிட்டு இருக்க வரையும். நிறையா வாட்டி போடுவோம் பிரியாணி, அதான் எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்காது. இப்போ போட்டு தக்காளியெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள தக்காளி, அதனால தான் அதை வந்து பார்த்து மரியாதையாக போட்டுக்கின்றேன். கடையில் வாங்கினோன்னா கண்டுக்கவே மாட்டான். இப்போ பிரியாணி போட்டு தயிர் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா வெயில் காலம் வந்துடுச்சு, இந்த மாதிரி தயிர் ஊற்றி வச்சுக்கணும். இல்லைன்னா அது தயிர் சாதம் கூட கொடுத்து விட்றலாம் லஞ்சுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது இந்த புதினாலாம் சும்மா துவையில் அரைச்சா எனக்கு பிடிக்காது. ஜூஸு கூட குடிச்சிருவேன், அந்த துவையெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து இந்த பிரியாணியில் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன், அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு போட்டாச்சு. இந்த ரைஸ் வந்து களைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இதோட ஒரு வதக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் லேசாக இருக்குது, பச்சை வாசனை போயிடும். அதனால் போட்டோன்னா உதிரியாகவும் வரும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இப்போ தான் அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து அதுதான் நிறைய வாட்டி காட்டியிருக்கோன்ட்டு நான் வந்து காட்டலை. இப்போ இது வந்து இந்த நுரையீரல் வந்து செய்ய போகிறேன். இதுக்கு மாதிரி பட்டை, லவங்கம், அந்த அது போடுவோம்ல, அன்னாசிப்பூ, இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இது நல்லா வதக்கிட்டு, இது வந்து எப்படின்னா சுட சாதம் வடிக்கிறாங்கல்ல, அதிலையும் போட்டு அந்த பெரட்டல் மாதிரி பண்ணுறதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு வடிக்கலை, அதனால் வந்து பிரியாணிக்கு தான் தொட்டுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் பழுத்த தக்காளி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ரெட்டு இல்லாமல் எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கும் நாட்டு தக்காளியெல்லாம். இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகுத்தூள்லாம் அடித்து வச்சுருந்தோம்னா வேலை ஈஸி. இல்லைன்னா வேலை இஞ்சி பூண்டு அரைக்கணும்னா இதெல்லாம் பவுட்ரெல்லாம், அந்த பவுட்ரெலாம் அடிக்கணும்னா வேலை கஷ்டம். இந்த பாருங்கள், இது நல்ல பொடி, நல்லா வேக வச்சாச்சு. இதை நல்லா சின்னமாக க்யூப்பாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். வதக்கிட்டு இதில் வந்து இந்த மசாலாலாம் சேரணும்ல, அதனால கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு வேக வைக்கலாம். இது நல்லா இந்த இதெல்லாம் எல்லாமே படுறது மாதிரி வதக்கிக்கணும். இது நல்லாயிருக்கு. அந்த ஊரில் எல்லாம் தேவையில்லாம் அந்த ஒரு ஆடெல்லாம் வெட்டுறாங்களா, அந்த நுரையீரலில் வந்து ரத்தம் இதோடையெல்லாம் போட்டு இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டேன், மிளகு, சீரக, சோம்புத்தூள் போட்டாச்சு. அதே மாதிரி அது கூட்டு பண்ணி வந்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இந்த நுரையீரல், ரத்தம் இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அந்த கூட்டு. அது வந்து கறி குழம்பு வச்சுட்டு அதுவும் வைப்பாங்க. அது எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கு செய்கிறது, ஒரு நாளைக்கு செய்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை, இது கிச்சன்லேயே. சண்டேன்னா லீவு வந்து மற்றவங்களுக்கு தான், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே வேலை இருக்கும் கிச்சனில். மற்ற நாள் கூட வந்து காலையிலே வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லோரும் போன பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, இந்த மசாலாலாம் அதில் சேரணும்ல, அதனால் அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் இது கல்லுப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த தண்ணி இருக்கையிலே அந்த கல்லுப்பு போட்டணும், அப்போ தான் வேகும். இங்கே பாருங்கள், சுருண்டு வந்துடுச்சு. சுவையான நுரையீரல் ரெடி, பெரட்டல் ரெடி. இதாங்க பிரியாணி. இது வந்து அந்த நுரையீரல் பெரட்டல் நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இந்த இது ரத்தம்லாம் வந்து ஃபஸ்ட்டே அப்படியே செஞ்சு அப்பயே கொடுத்துருவேன். அந்த டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்கன்ட்டு கொடுத்துருவேன். அப்போ சாப்பிட்ருவோம். ஒரு சிலது சின்ன பாப்பாலாம் முழிச்சிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட வச்சிடுறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் வாங்க சாப்பிட்லாம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.